வணக்கம் என் அன்புக்குரியவர்களே. இன்றைக்கி ஒரு அனுபவபூர்வமான ஒரு சிந்திக்கக்கூடியது, சிந்தனைக்குரியது. இது எல்லோரும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சி தான் சொல்கிறேன். என் அனுபவத்துக்கு உட்பட்ட அனைத்து விஷயங்களும் எல்லா மக்களுக்கும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அப்படின்ற ஒரு சம்பவம் தான் இந்த பதிவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வாசகம்: பிறரை சார்ந்து வாழலாம், பிறர் மீது சாய்ந்து வாழக்கூடாது அப்படின்ற ஒரு பழமொழி, நல்ல கருத்துள்ள பழமொழி தான். இதை எப்படி நம்ம எடுத்துக்கணும்? அவரை போல் வரணும், அவங்கள போல் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு அவங்க எப்போது நமக்கு அவர் கேட்கும் போதெல்லாம் தருவாங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் அப்படி நம்ம வாழக்கூடாது அப்படின்ற விஷயந்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அது நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருந்தாலும் சரி, பந்தமாக இருந்தாலும் சரி, மாமனா மச்சானா அக்கா தங்கை அண்ணன் தம்பி மாமா வரும் எவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளாத எவரும் இந்த உலகத்தில் வாழ லாய்க்கில்லை. அதான் பிறர் மீது சாய்ந்து வாழ்வதுங்கிறது மிகப்பெரிய சுமை அவர்களுக்கு. அதை சாராமல் சாயாமல் துணிச்சலோடு, தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு இந்த உலகத்தில் உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வாழ்வதில் என்ன பயன்? எல்லாரும் எல்லாருக்கும் எப்போதும் நல்லவனாக இருந்து விட முடியுமா? எல்லாரும் எப்போதும் எல்லோருக்கும் கொடுத்து வாரி வழங்கிவிட முடியுமா? அந்தளவுக்கு இந்த வள்ளல் படைத்த நபர்களாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். எல்லோருக்கும் வலியும் உண்டு, வேதனையும் உண்டு. அந்த வலியும் வேதனையும் எல்லா வலியும் வேதனையும் ஒரு பக்கமாக கொட்டுனா அதை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு தான் இருக்கா? கிடையவே கிடையாது. அதனால் ஒவ்வொருத்தரும் தன்னால் முயன்ற அளவுக்கு வேலைகளை கற்றுக்கொண்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு குடும்பத்தை காப்பாற்றுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன். அதை சார்ந்து பிறரை எதிர்பார்த்து அடுத்தவர்களை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களிடம் குடிகொண்டு வாழ்கின்ற அந்த நபர்கள் எல்லாம் என்ன சொல்கிறது? ரொம்ப 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 அடித்தட்டமான ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு யாருமே வாழ்க்கையில் யாரையும் நம்பி வாழக்கூடாது. ஏன் நான் கற்றுக்கொண்ட பாடம் எவ்வளோ கடினமான சூழல் இருந்தாலும் யாரிடமும் கெஞ்சியோ கூத்தாடியோ ஒருத்தன் வாழக்கூடாது அப்படின்ற விஷயந்தான். பட்டினியோடு இருந்தாலும் நிம்மதியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் கொண்டவன் நான். அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நம்மளையே பல்வேறு இடங்களில் பல்வேறு நபர்கள் மிகப்பெரிய ஒரு சுமைக்கு ஆளாக்குங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு பாதையாகவே இருக்கிறது. அதனால் எப்போவுமே தன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும், யாரையும் எதிர்பார்க்காமல் வாழ முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியமான நெஞ்சம் எல்லோருக்குமே இருக்கணும். வெறும் வாய் சவலாடு மட்டும் இந்த உலகத்தில் வாழறதுக்கான வழி இல்லை. வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் உழைப்பு, அறிவு உழைப்பு, நம்மளுடைய விஷயங்களை நாமளே செஞ்சுக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே பார்த்துக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல், உழைப்பு இல்லாமல், எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல், பற்றுவோடு இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் ஒரு நாள் வாழ முடியும்? அப்படி வாழ்கிற ஒரு மனுஷன் தானே? அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவைதானா? அப்போ எல்லாருமே என்னென்னா லாவகமாக வேர்வை இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. வேர்வை தர வேலையை யாராலும் பார்க்க முடியாத மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் வாழாதீங்க. வாழ்வதும் வீணே. அந்த மாதிரி எதையாவது நம்மை ஒரு உழைப்பை, ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுக்கின்ற ஒரு செயலை நம்ம செஞ்சு தான் நம்மளோட வாழ்க்கையை நகர்த்தணும். ஏதோ என்னது வெந்தயத்தை விட்டு விதி வந்தால் சாகலாம் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் வாழாதீங்க. தயவு செய்து யாரும் கடனோடு வாழாதீங்க. யாரையும் இவர்கள் நம்மோடு இருந்தால் இவர்களை வைத்து நம்ம பண்ணையம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு தவறான செயலில் யாரிடமும் பழகாதீர்கள். வாழ்க்கை ரொம்ப கசந்து போயிடும். நம்மளால் 4 பேருக்கு சோறு போடுகின்ற அளவுக்கு உயரணும், வைராக்கியம் வேணும் வாழ்க்கையில். அப்படி வாழுங்க, அவ்வளோதான் வாழ்க்கை நல்லாயிருக்கும்.
யாரையும் கையேந்தி வாழாதீங்க, யாரையும் கேட்டு யாரையும் கீழ் நிலைக்கு தள்ளாதீங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பளு உண்டு, வாழ்க்கை பளு உண்டு. மிகப்பெரிய ஒரு வாழ்கிறதுக்கான பொருளாதாரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஒருத்தரை சார்ந்தே வாழாதீங்க. உங்களுடைய அறிவை சார்ந்து வாழுங்க, உங்களுடைய உழைப்பை சார்ந்து வாழுங்க. இதை விடுத்து யார்கிட்டையே இருந்து பறித்து கொண்டு வைத்தை நிரப்புவதில் எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. அதனால் தோழர்களே, நண்பர்களே, உறவுகளே, சொந்தங்களே, உங்களால் உங்கள் வயிற்றை நிரப்புவதற்கூட உங்கள் உழைப்பு இல்லை என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று இந்த பதிவோடு முடிக்கின்றேன். எல்லோரும் வைராக்கியத்தோடும் வாழ்க்கையை நடத்துவதற்கான எல்லா அனுபவ உழைப்புகளையும் கொடுங்கள். வாழ்க்கையில் சுயமாக முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகால் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.